போக்சோ வழக்குகளில் இருந்து குற்றவாளிகள் தப்புவது அதிகரித்து வருவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் 4020 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும், மொத்தமுள்ள 9643 வழக்குகளில் 9.9% வழக்குகளில் மட்டுமே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டிலும் அதே நிலை தொடர்வதாகவும், போக்சோ வழக்குகளின் விசாரணை தாமதப்படுத்தப்படுவது குற்றவாளிகள் தப்பிக்கவும் குற்றவாளிகள் பெருகுவதற்கு வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான போக்சோ வழக்குகளில் குழந்தைகளிடம் ஆண் அதிகாரிகள் விசாரணை நடத்துவது குழந்தைகளை மனதளவில் காயப்படுத்தும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளைப் போல் நடத்துவதால் குற்றவாளிகள் தப்புவதற்கு காரணமாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க குற்றமிழைத்த அனைவரையும் தண்டிக்க வேண்டும் என்றும், குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவதற்கான காரணத்தை கண்டறிந்து அவற்றை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.